ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். என்ன சைட் டிஷ்னு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போமா? அது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு 4 முந்திரி, ஒரு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு க்ரீன் பீஸு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதும் நான் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சு வெந்தயக்கீரையை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துருங்க. அது நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடுங்க. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்புங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த கிரேவி கொதிச்சதுன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மேத்தி மட்டர் ரெடிங்க. இது டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.